இப்போ நம்ம சில கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பைபிள் குவிஸ்லாம் நீங்க பாத்திருப்போம்ல, அந்த மாதிரி சில கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ சின்ன பசங்களா இருக்கிறதுனால அதோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியாம இருக்கும். நம்ம தான் பெரியவங்க அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுங்க. இப்போ இந்த சின்ன பொண்ணு என்ன நம்ம கிட்ட கொஸ்டின் கேக்குதுன்னு பாப்போம். அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் சொல்லலாம் நம்ம பாக்கலாம். நீ இப்ப கேட்டுட்டீங்க, ஏசப்பா எப்படி பிறந்தாரு? ஏசப்பா எப்படி பிறந்தாரு அசாலிக்கிட்டையும் சரி உங்ககிட்டயும் நான் சொல்றேன். எல்லாருக்குமே தெரியும், சில தெரியாதவங்க அதை தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஏசப்பா வந்து எப்படி பிறந்தாருன்னா கன்னி மரியாளோட வயிற்றுலதான் ஏசு கிறிஸ்து பிறந்தாரு. இப்ப வந்து மரியாள் வந்து அவங்க ஒரு நாள் நடந்து வந்து அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு தேவ தூதன் கேப்ரியல் என்னும் ஒரு தேவ தூதன் வந்து வராரு. அவங்க வீட்டுக்குள்ள வந்து அவர் சொல்றாரு, கிருபை பெற்றவளே நீ வாழ்கன்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லி இப்ப வந்து ஒருத்தர் இம்மானுவேல் என்பவர் உன்னுடைய வயிற்றில் பிறப்பார். அவங்க சொல்றாங்க, எப்படி கன்னியா இருக்கிற இது சாத்தியமா, எனக்கு திருமணம் ஆகலையே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து இல்ல, ஆவியானவர் உனக்குள்ள வருவாரு, அப்ப இயேசு கிறிஸ்து பிறப்பாருன்னு சொல்றாங்க. அது போல கன்னி மரியாளோட வயிற்றுலதான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இப்படிதான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஓகேவா? இப்ப ரெண்டாவது உங்களோட கொஸ்டினை நீங்க கேளுங்க. என்னுடைய கொஸ்டின் என்ன, ஆண்டவருக்கு 5 காயங்கள் எப்படி ஏற்பட்டது? இப்போ 5 காயங்கள் என்னென்ன அப்படின்னா, சிலுவையில இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்ட காயங்கள். இது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளோட பிரேயர்ஸ்ல நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அது என்னென்ன காயங்கள்னா, சிலுவையில அவரை முதல்ல இரவெல்லாம் அவரை அடிக்கிறாங்க, அடித்து துன்பப்பட்டார். ஒரு நைட் நமக்கு தூங்கலைன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவர் நைட் எல்லாம் தூங்கவே இல்லை, அவரை அடிச்சு அடிச்சு வேதனைப்படுத்தினாங்க. மறுநாள் காலையில அவர் சிலுவையில கொண்டு போய் அறையிறாங்க. அவர் ஒரு கால் மேல ஒரு காலை வைத்து அதுல ஒரு ஆணிகளை அடிக்கிறாங்க. அந்த ஆணி அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா, சும்மா சாதாரண ஆணில அவ்வளவு கனமான ஆணி. இன்னொரு காயம் பாத்தீங்கன்னா, அவரோட வலது கரத்துல ஆணி வச்சு அடிக்கிறாங்க. இந்த உள்ளங்கையில இல்ல, அவங்க அந்த நரம்பு போது பாத்தீங்களா, அந்த இடத்துலதான் அடிக்கிறாங்க அவங்க. அது போல இடது கரத்துலயும் அதே மாதிரி ஆணி வைத்து அடிக்கிறாங்க. அந்த ஆணி சிலுவையோடு சேர்ந்து அப்படியே அரையுது போல. அடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து சிரசுல வந்து முள்முடி சுட்டப்படுது. அந்த இருக்கிற அது வந்து கர்வாலி மரம், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு முள்ளு. அது அவ்வளவு கனமா இருக்கும். அந்த ஒரு முள்ளு வந்து அவர் கண்ணுல குத்துது. அந்த முள்முடியோட அப்படியே இறக்குறாங்க. அது ஒவ்வொரு முள்ளும் அவர் தலைக்குள்ள போய் அப்படியே ரத்தமா வழியுது. அதுக்கப்புறமா முதுகுல அவங்க வந்து அதுக்கு முன்னாடியே 39 அடிகள் வாரினால ஒரு வார்ல வந்து முள்ளா இருக்கும். அதை வச்சு அவங்க அடிக்கும் போது அந்த சதையோட சேர்த்து அப்படியே வருது. அந்த 39 அடிகள் அடிக்கிறாங்க. வார சிலுமை சுமக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து உயிரோட இருக்கிறாரா இல்லையான்னு செக் பண்ணுது. ஏன்னா அப்ப வந்து பஸ்கா பண்டிகை வரப்போகுது, அதனால சிலுவையில இருக்கிறவங்க எல்லாம் இறக்கிடுங்கன்னு சொல்றாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உயிரோடு இருக்கிறவங்க காலை முட்டி அப்படியே உடைச்சிருவாங்க. அந்த காலை முட்டியில இருந்து அப்படியே. மத்த 2 கல்லர்கள் வந்து இறந்துட்டாங்க. ஆனா வந்து மற்ற 2 பேரோட கால எலும்ப முறிக்க பாக்குறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவோட கால எலும்ப முறிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வேதத்துல போட்டிருக்க. அது போலயே பார்த்தா அவர் இறந்திருக்கிறாரு. அது செக் பண்ணதுக்காக ஒரு போர் வீரன் என்ன பண்றான், ஒரு ஈட்டி எடுத்து அவரோட விழாவில வந்து குத்துறான். அதுல இருந்து தண்ணி ரத்தமா வெளில வருது. அவர் இறந்துட்டாருன்னு நல்லா தெரியுது. அந்த தண்ணி பட்டு அவனோட கண்கள் வந்து சரியா தெரியாத கண்கள் திறக்கப்படுது. அவன் பின்னாடி இயேசு கிறிஸ்துவோட ஒரு சீஷனா மாறி ரத்த சாட்சியா மறிக்கிறான். இயேசு கிறிஸ்துவோட இந்த 5 காயங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லி நம்ம ஜெபிக்கணும். இதுவே இயேசு கிறிஸ்துவோட 5 காயங்கள். உன்னோட கொஸ்டின், ஏசப்பா எப்படி உலகத்துக்கு வருவாரு? ஏசப்பாவுடைய வருகையை பத்தி இவ கேக்குறான். நல்ல கொஸ்டின் இது. இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு நான் அநேகருக்கு அது தெரியுமான்னு தெரியல. இயேசு கிறிஸ்து மேசியாவா வருவாரு அப்படின்னு முதல்ல எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அந்த இயேசு கிறிஸ்து மேசியாவா எப்படி வந்தார்னா, இவ கேட்ட கொஸ்டின் மாதிரி குழந்தையா பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து சிலுவையில மரித்து உயிர் தெழுந்தார். மேசியாவா வந்துட்டு போயிட்டாரு. இப்ப அவர் பரலோகத்துல இருக்கிறார். அவர் எப்ப வருவாரு அப்படின்னா, இப்ப நமக்கு வந்துட்டு நடந்துட்டு இருக்குது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்துல என்ன தப்பு செஞ்சாலும் இயேசுப்பா கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு பெற்றுக்கொள்ளலாம். அவர் சிலுவையில அவர் ரத்தத்துல, உங்க ரத்தத்தினாலே பாவங்களை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு கேட்டா அவர் மன்னிச்சிடுவார். இது ஏன்னா இது கிருபையின் காலம். இந்த காலமெல்லாம் முடியும் போது என்னாவும், இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ரகசிய வருகையில வருவார். என்ன வருக?
ரகசிய வருகை, ஒரு சீக்ரெட் கம்மிங். அவர் எப்போ வருவாரு, எப்படி வருவாருன்னு தெரியவே தெரியாது. அவரு ஒரு நாள் வானத்துல வருவாரு. எப்படி வருவாருன்னா, நல்ல மணவாளனா எப்படி ஒரு மாப்பிள்ளை எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க கிராண்டா, அது போல நல்ல அலங்காரமான ட்ரெஸ் போட்டிருப்பாரு. தூதர்கள் எல்லாம் சூழ்ந்து நிப்பாங்க. அப்ப மத்திய ஆகாயத்துல, இப்ப இந்த உலகம் ஃபுல்லா மேகம் வானம் இருக்கா, அதுல சென்டரா நடுவுல இருக்கிற ஒரு மத்திய ஆகாயத்துல அவர் வருவார். அப்போ தூதர்கள் எல்லாம் எக்காலம் ஊதுவாங்க. அப்ப யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு உண்மையா இருந்தாங்களோ, அவருக்கு நல்லா பைபிள் படிச்சு நல்லா பாட்டு பாடி ஆராதனை பண்ணி சர்ச்சுக்கு போய் தேவனுக்கு பிரியமில்லாதெல்லாம் செய்யாம உண்மையா உத்தமமா இருந்தவங்க மட்டும் அந்த நேரத்துல அவங்களுக்கு மட்டும்தான் அந்த எக்கால சத்தம் கேட்கும். அப்ப அவங்க இயேசு கிறிஸ்துவோட இந்த சரீரம் இல்லாம அந்த சரீரம் மகிமையான சரீரமா மாறும். ஆதாமேவாளுக்கு மகிமையான சரீரம் இருந்தது, அவங்க ட்ரெஸ் போடாமையே. அந்த மகிமையின் சரீரத்தை பாவம் செஞ்சு அவங்க இழந்துட்டாங்க. அந்த மகிமையின் சரீரத்தை நமக்கு ஆண்டவர் தருவாரு. அந்த சரீரத்துல நம்ம அப்படியே உண்மையும் முத்தமா இருக்கவங்க மாத்திரம் இயேசு கிறிஸ்துவோட போவாங்க. அங்க ஒரு கல்யாணம் நடக்கும், அதுல இருப்பாங்க. இது ரகசியம். நம்ம ஆண்டவருக்கு உண்மையும் முத்தமா இருந்தா ரகசிய வருகையில இயேசு கிறிஸ்து நம்மளை ஏற்றுக்கொள்வார். இதுதான் ஆண்டவரோட வருகை. நம்ம கூடி ஜெபம் பண்ணுவோம், கை கொடுத்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே கூட ஆண்டவரே, இந்த வருகையின் நாட்கள்லப்பா அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க ஆண்டவரே நாங்கள் எங்களை உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய நாம மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே நாங்கள் கேட்ட கேள்விக்கு வார்த்தையை என் மனை ஆண்டவரே கொடுக்க கேட்க ஆண்டவரே எங்களை உதவி செய்தால் அவளை ஆண்டவரே இன்னும் மேலும் மேலும் ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்த முடியாது சுபிக்கிறேன் அப்பா. அந்த யூடியூப் வழியாக பார்க்கிறவர்கள் ஆண்டவர் மனம் திரும்பி பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரி வருகை விரைவில் உண்டு. ஆண்டவரி யுத்த காலங்கள் விரைவில் இருக்கிறது. அதற்குள்ளே எல்லாரும் ஆயத்தமாக என் தேவன் உதவி செய்ய முடியாது. ஆண்டவரை பெரிய நடத்த இந்த வீடியோவை பார்க்கும்போது அவர்கள் மனம் திரும்பட்டும். கர்த்தருக்காக நாங்கள் விதைக்கிறோம், கர்த்தரே அறுவடை செய்வார். இயேசுவின் நாமத்தினால சுபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நாங்க எங்களுக்கு தெரிஞ்சுதான் அதுக்கு ஆன்சர் பண்றோம். கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.